பழங்கியும் பாறைகளே பச்சாலம் மரமடியிலே மாணிக்க புற்று ஒன்றும் மதகிரி போல் வளர்ந்திருக்கிறது. ஒரு புற்றுக்கு 1000 வாசல் இருக்கிறது. ஒரு வீட்டுக்கு முன்வாசல் பின்வாசல். ஒரு மனிதனுடைய மனதுக்கு 80,000 வாசல் உண்டாமன. பாலா போன இந்த மனசு இருக்கே, பாலா போன மனசு என்ன பாடுபடுத்துதுங்க. நம்ம குடத்துக்கார நினைச்சு மனசுலாம் கல் மனசு நீசமே மனதா இருக்குமா. ஒரு நேரத்துக்கு ஒரு மனசு பேசுது. அதான கேட்ட பூமாரி இந்த மனசு பாத்துக்க. இப்ப பொல்லாத மனதா மாறி நிக்கி. புயலா மாறிட்டோ. புயலா மாறி நிக்கி. அப்பா அதானே அட இருக்கக்கூடிய பழங்கியும் பாறையிலே என்னைக்கு உன்னை பார்த்துச்சோ அன்னையில இருந்து இந்த மனசு பூவா மாறிடுது. ரைட். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, தென்காசி மாவட்டம் கண்டமங்கலத்திலிருந்து சாந்தி வில்லிசை நம்முடைய உறவு அவர்கள் சிறப்பாக இந்த வில்லிசையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இந்த ஊர் பொதுமக்கள் சார்பில் வருக என்று வரவேற்று அவர்களுக்கு சந்தனமாருடைய திருவுருள் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும், மேன்மேலும் அவர்கள் பெயரும் புகழோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த மாணிக்க மாலையை அழைக்கிறேன். எட்டு மணிக்கு முன்பாகவே பால் குடம் எடுக்கும் தாய்மார்கள் 8 மணிக்கு முன்பாகவே தயாராக நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த சிறப்பான இந்த நல்ல நேரத்தில் அதாவது பாடும் வில்லிசை நிகழ்ச்சியை ஆதரிக்க வேண்டும். ஆதரிக்க வேண்டும் அல்லவா. நம்ம ஊருக்கு வந்திருக்கிறார்கள். முதல்ல நம்ம ஊருக்கு வந்திருக்கு குறிச்சிக்குளமா நகரத்திலே. இந்த குறிஞ்சிமா நன்னகரத்திலே. குறிஞ்சிமா நகரம்னே குறிச்சிக்குளம். குறிச்சிக்குளம். ஆமா. நீ இருட்டுக்குள்ள கூட்டி வந்தா எனக்கு ஊர் தெரியுமாமா. சரி. இந்த குறிச்சிக்குளமா நகரத்திலே நன்னகரத்திலே சந்தனமாரி உச்சினி மாகாளி துர்க்கை அம்மாள் என் தாயான காளியர்கள் 8 பேர்களும் 21 கூட்டிரமும் 61 மந்திகார்களும் இருக்கக்கூடிய திரு ஆலயத்திலே குறிச்சிக்குளமா நகரத்திலே இந்த நகரத்திலே ஊர் கொடை விழாவை முன்னிட்டு இந்த ஊர் கொடை விழா சீரும் சிறப்புமா நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல ஒரு விழா கொடை விழா திருவிழா பெருவிழா. ஆமா, விழா நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த வில்லிசை நிகழ்ச்சியை பார்த்தாலும் போதாது, கேட்டாலும் போராடு. நம்மளுடைய வில்லிசை நிகழ்ச்சியை பார்த்தாலும் போதாது, கேட்டாலும் போதாது அல்லவா. நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கிறார்கள். நம்ம பிள்ளை நாம தானே ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு நாட்டாமை ஐயா, கோவில் பொக்கிசார் ஐயா, கோவில் வரிக்காரர்கள், சாமியாடும் குலகோமரங்கள், பாருங்க அன்பு தாய்மார்கள், எவ்வளவு அன்போடும் பண்போடும் பொறுமையா இருக்கிறாங்க. அந்த ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் அதான நமக்கு மாணிக்க மாலை 6 பேர்களுக்கும்
மாணிக்க மாலையை ஆமா பொன் மாலையாக சரி நமக்கு 6 பேர்களுக்கும் ஆதரவு கொடுத்து அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் குடும்பகுலம் கோத்திரங்கள் இந்த குறிச்சி குளமா நகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய அனைத்து மக்களும் என் தாய் சந்தனமாரி துர்க்கையம்மாள் உச்சினி மகாளி அருளை பெற்று எப்படி வாழ வேணும் தெரியுமா? சந்திரமாரி அருளினா சந்தனமாரி அருளினா செழிப்புடனே வாழ வேண்டும். டிங்கு டிங்கு வான் 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 வாழ்க வளர்கின்ற சொல்லி வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் ஐயா. அப்படி இருக்கக்கூடிய நாளையிலே அந்த மாணிக்க புற்றதிலே ஒரு புற்றுக்கு 1000 வாசல் இருக்கிறது. அது எங்கயா இருக்கிறது? 10 கடலுக்கு அப்பால் இருக்கிறது. பளிங்கையும் பாறை அது பக்கத்திலே ஆலமரம். ஆலமரத்துக்கு அருகாக மாணிக்க புற்று ஒன்று. ஒரு புற்றுக்கு 1000 வாசல் இருந்தாலும் அங்கே தலைவன் தலைவியாக நாகராஜன் நாகக்கண்ணி இவங்க 2 பேர்களுமே சர்ப்பங்கள் ஐயா. மனிதன் போல முகம் அழகு, பாம்பின் போல உடல் அழகு. சர்ப்பங்களாக இருந்தாலும் நம்மள மாதிரி பேசக்கூடிய திறமை இருக்கிறது. இந்த நாகராஜன் நாகக்கண்ணி நாகராஜன் நாகக்கண்ணி கணவனும் மனைவியுமாக விட்டு
விட்டு கொடுத்து வாழ்ந்து வருகிறார்கள் ஐயா. மனைவி போட்டுக்க நகையெல்லாம் விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டு வராங்க. ஆமா. விட்டு கொடுத்தவர்கள் வாழ்க்கையில் கெட்டு போவதில்லை. அதாவது விட்டு கொடுக்க முடியாது, வித்து தானமா கொடுக்கணும். மனதை விட்டு கொடுக்கலாம் ஐயா. அம்மன் சொல்லி பிரயோஜனப்படாது. ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்வாங்க. அன்பும் அரணும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது. எது எது அது பண்பும் பயனும் அது. அன்புடையார் எல்லாம் உடையார், அன்புடையார் இகழ்ச்சி அடையார். ஆமா, அதுக்கு தான் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஒண்ணு, ட்ரை அண்ட் அகேன் யூ வில் லாஸ்ட் தி கிளப். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார். உண்மைதானே. அதனால இந்த நாகராஜன் நாகக்கண்ணி நாகரோ இந்த பட்டணத்தில். ஆமா, இது யார் சொல்லி கொடுத்தா தெரியுமா? யார் சொல்லி கொடுத்தா? இல்ல, அவன் நர்சம்மா. நம்ம வந்து மல்லிகா டீச்சர். மல்லிகா டீச்சர் தானே நாகராஜன் நாகக்கண்ணி நாகலோக பட்டணத்தில் சொத்தால குறையும் இல்லை, சுகத்தால தாழ்வும் இல்லை, மண்ணால குறையும் இல்லை, மனையால தாழ்வும் இல்லை. ஆடு இருக்கு, மாடு இருக்கு, மாடு இருக்கு, ஆட்டுக்கு மெத்த வீடு. திகி திகி திகி. ஏழு குணம் பிறவி இருக்கிறது இருந்தரசு ஆழ்வதற்கு. அவருக்கு இருந்த அரசு ஆள்வதற்கு. யாருக்கு? நாகராஜன் நாகக்கண்ணிக்கு. இந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் சரி, ஆண்டவன் எல்லா பௌஷையும் கொடுத்திருக்கிறார் ஐயா. பவுசும் கொடுத்திருக்காரு. அதாவது நல்லவர்களுக்கு அம்மா, ஆண்டவன் எந்த குறையுமே வைக்க மாட்டார். நல்லவர்களுக்கு எந்த குறையும் இருக்காது. மனம் கொண்டது மாளிகை ஐயா. ஆமா, நல்ல மனசு இருந்தாலே வாழ்க்கையும் நன்றாகத்தான் இருக்கும். மனசு வேணும் இந்த இல்லையா? மனசு யாருக்கு இருக்கிறது? யாருக்கு இருக்கு? நாகராஜன் நாகக்கண்ணிக்கு இருக்கிறது. நம்ம செட்ல இந்த அண்ணாவிக்கு உண்டுன்னு சொன்னாங்க. யாருக்கு? நல்ல மனசு அண்ணாவிக்கு. ஓ, நம்ம வந்து நம்ம மனசை பத்தி நாமளே சொல்லக்கூடாது. நான் சொல்லல, சாந்தி அண்ணாவிக்கு நல்ல மனசு உண்டு. உலகார மனசு. எல்லாத்துக்கும் நல்ல வாரி வாரி கொடுப்பாங்க. அழகான மனசு. ஓஹோ, அதாவது அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படக்கூடாது. இப்ப அப்படி சொல்லலாமா? ரொம்ப வாழ்க்கையில கஷ்டப்பட்டவர்களுக்கு சரி, கொடுத்து உதவி செய்யலாம். கொடுக்கணும். தினந்தோறும் ஆட்டுக்கறியும் மீன் குழம்பும் சாப்பிடுறவங்களுக்கு சரி, நம்ம தர்மம் கொடுக்கலாமா? அது ஒரு தர்மம் தானமா? நம்மளே பழைய சோறை சாப்பிடுறோம், ஆ, அவங்களுக்கு தர்மம் கொடுக்கலாமா? அது ஒரு தர்மம் தானே. அதானே, ஆசைப்பட்டவங்களுக்கு ஆசை உள்ளது கொடுக்கணும். அது வாசு மீன் பிடிச்சு சாப்பிடுதுன்னு தெரியாம அதுக்காண்டி நீ சின்னியாவை பிடிச்சி கறிக்க முடியுமா? ஆடு இருக்கு, மாடு இருக்கு, அடுக்கு மெத்த வீடு இருக்கு, கோழி இருக்கு, குஞ்சு இருக்கு, கோட்டைகளும் தானே உண்டு, ஏழு கோலம் பிறவி பிறவு உண்டு, இரண்டர சோலை ஓர் 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 ஓர். எத்தனையும் இருந்தாலும் ஆளவன் இந்த சிவபெருமான் சரி, அவர்களுக்கு ஒரு குறையும் வைத்திருக்கிறார் ஐயா. என்ன குறைய வச்சிருக்காங்க? குறையில்லாத மனிதர்கள் உலகத்தில் யார் இருக்கா? குறை இல்லாதவர் யாருமே இல்லை உலகத்தில். ஐயா, குறை என்பது வாழ்க்கையில இருக்கணும். இருந்தா தானே கடவுளை தேட முடியும். அதானே, சில பேர்களுக்கு எனக்கு எந்த குறையுமே இல்ல, எனக்கெல்லாம் குறையே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆமா, எனக்கு 2 குறை இருக்கதான் செய்யுது. இருக்கு. அவர்களுக்கு ஒரு குறை இருக்குது ஐயா. சரி, பிள்ளை இல்லாத குறை பெரும் கவலையாகவே இருக்கிறது. பிள்ளை இல்லையா? குழந்தை இல்லையா? தானே பிள்ளை ஏதோ இல்லையா,
கணவோ ராஜமன்னா ஏ ராஜமன்னா ஏகப்பட்ட சொத்து சுகங்கள் இருக்கிறது மன்னா. சுகமும் நம்மளுக்கு இருக்க. ஆடுகள் மாடுகள் கோழிகள் குஞ்சிகள் குஞ்சிகள் எல்லாம் நமக்கு இருக்கு. இருந்தும் பிறகு ஏன் நமக்கு குழந்தை இல்ல? ஏன் இல்ல? ஆண்டவன் சிவபெருமா ஆமா எல்லா செல்வாக்கும் நமக்கு இருக்கு. எல்லா செல்வாக்கும் உண்டு. செல்வாக்கும் இருக்கு, சொல்வாக்கும் இருக்கு. ஆமா சொல்வாக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? ஐயா பணம் இருந்துச்சுன்னா சரி எட்டாத கிளையும் என் கிளை என்பார்கள். பணம் இருந்ததுன்னா 10 கூடும். இவர்கிட்ட இருந்தா 11 கூடும். என்கிட்ட இருந்தா ஆமா 11 கூடும். பணம் இருந்தா தான் எல்லா செல்வமும் வந்து சேர்ந்துருமே. எல்லா சொந்த பந்தம் எல்லா புது சொக்காரங்களும் வருவாங்க. ஆனால் இந்த நாகக்கன்னியானவள் கணவனிடத்தில் அவள் ஒரு நாளும் பேசவே மாட்டா. ஏன் பேச மாட்டேங்கிறா? அப்படி கணவனை எதிர்த்து பேச மாட்டா. எதிர்த்து பேச மாட்டா. அந்த காலத்திலே பெண்கள் எல்லோரும் ஆமா அதாவது கணவனை எதிர்த்து பேசாமல் இருந்தார்கள். அப்படி எதுக்கு தெரியுமா? அது ஒரு பைத்தியார காலத்துல இருந்தாங்க. அது எதுக்கு தெரியுமாயா? எதுக்கு? எதிர்த்து பேசினா கணவனை வந்து எதிர்த்தது மாதிரி இருக்குமா? கணவனை வந்து எதிர்த்தது மாதிரி அப்படி ஆயிரும். கணவன் சொன்னா கண்ணு அசைப்பார்கள். கணவன் சொன்னா சரிதான் எங்களுக்கு அப்படிம்பாங்க. கணவனை சொல்படி தாண்டாமல் இருந்தார்கள். படிதாண்டா பத்தினி என்று அழைக்கப்பட்டார்கள். கணவன் சொல்லே மந்திரம். ஆனா அன்றுதான் அவள் பேசுகிறா. சரி மன்னா நானும் பேசக்கூடாதுன்னு இருந்தேன். ஆனா அன்றுதான் எனக்கு பேசுகிறேன் மன்னா. எதுக்கு இவ்வளவு நாள் பேசாம இருந்த குறையும் பேசாம இருக்க வேண்டியதானா? முடியாது மன்னா. எதுக்கு? வாழ்க்கை எல்லாமே பேசாமல் இருந்து விடுவோம் என்று எனக்கு பயமாக இருக்கிறது. வாயை திறந்துட்டா தான் என்கிட்ட சண்டைலாம் எடுக்க. நீ பேசாம இருக்கதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி சொல்லாதீங்க. இன்னைக்கு நாகக்கன்னியானவள் என்னம்மா கணவனுடைய இடத்தில் ஆறா துயரம் கொண்டு ஏ என் கணவோ ராஜமன்னா மனதில் இருக்க கவலைகளை உங்களிடத்தில் சொல்லத்தான் வேண்டும். மற்றவங்க கிட்ட சொன்னவனா என ஏளனமாக நினைப்பார்கள். ஒரு மாதிரி நினைச்சு பார்ப்பாங்களே. அதானே வீட்டுக்காரர் இருக்காரு குமாரு, அவர்கிட்ட போய் எனக்கு புள்ள இல்ல சரி அப்படின்னு அவர்கிட்ட போய் நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கீழே வீட்டு தம்பி இருக்கான் குமாரு, சரி அவன்கிட்ட போய் தம்பி எனக்கு ரொம்ப நாள புள்ள இல்ல அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. ஆமா. வடக்கு விட்டு தங்கம்மா இருக்கா, சரி அவட்ட போய் நான் சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. அவட்ட போய் சொன்னாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்படிங்களோ? ஆமா. சரி அதாவது இவங்க ரெண்டு பேர்த்தையும் சொன்னாலும் ஏதாச்சும் ஒரு ஆத்திரத்திரி கூட்டு போவாங்க. ஆமா. ஒரு ஊசியை போட்டு விடுவாங்க. ஆனா இந்த தங்கம்மாட்ட போய் சொன்னோம்னு வச்சுக்கோ, ஆமா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவன் எங்க இருக்கு? ஒண்ணு இல்ல. ஏன் மன்னா எதற்காகவே குழந்தை இல்லை என்றது நாகக்கன்னியானவள் கணவனிடத்திலே என்ன சொல்லுகிறான் தெரியுமா? கன்று நல்ல புளியம்மாரோ கவிரோடு வாழம்மாரோ கண்டிலையும் காயாமல் கவிரோடி என்ன பாரு பிஞ்சு நல்ல புளியம்மாரோ பிளிரோடு வாழம்மாரோ பிஞ்சிலையும் காயமேல காயாமல் மன்ன காயாமல் நான்
முக்கலாமோ முக்கிட்டு அயம் போட்டிருக்கேன். இந்த முக்கு நாளைக்கு பிறப்புன்னா எப்படி இருக்கும்? கன்று புளிய மரம் கவிரோடு ஆலமரம் ஆலமரம் கண்ணிலே காயாமல் கவிரோடி என்ன பலே பிஞ்சி புளிய மரம் பிளிரோடு ஆலமரம் நம் பிஞ்சிலே காயாம பிளிரோடி என்ன பலன் இருக்கிறது? ஒரு பலன் கிடையாது அம்மா. ஐயா பருவத்தில காயாம பழம் பழுத்து என்ன பலன் இருக்கிறது? ஒரு பலன் கிடையாது. என்னது கிராம பட்டம் தவறினால் வாழ்க்கை நஷ்டம் அல்லவா? நஷ்டம் தானம்மா. எந்த வயசுல என்ன நடக்கணுமோ அது நடந்தே ஆகணும். நடக்கணும். வயசானதுக்கு அப்புறம் குழந்தைகளை பெற்றெடுக்க முடியுமா? ஒண்ணுமே செய்ய முடியாது. 70 வயசுல பிள்ளைய பத்தி என்ன செய்ய முடியும்? அதானே ஒண்ணு செய்ய முடியாது. அம்மா ஏடி ஏன் ஆகக்கண்ணி எடு பிள்ளையை பெற்றெடுத்தவர்களுக்கு உலகத்திலே என்ன கிடைத்தது? கண்ணீரும் கவலை மட்டும்தான், வேற ஒண்ணுமே கிடையாது. பிள்ளை நாமளுக்கு ரொம்ப தொல்லை. பிள்ளை வேணும்னு கோயிலா போவாங்க. அதுக்கு அடுத்தாப்புல கோயிலா போவாங்க. ஏன் இந்த பிள்ளைய பெத்தவனு பிள்ளை வரத்தை பார்த்தனா அந்த வரத்து வருதுமா. ஏன் ஆகக்கண்ணி என்ன உனக்கு நான் பிள்ளை எனக்கு நீ பிள்ளை. ஆம்பளை பிள்ளை யாவும் தான் உன் மடியில எண்ணெய் தூக்கி வச்சு கொஞ்சி. ஆமா பொட்டை பிள்ளை யாவும் வந்துடுதுன்னு வச்சுக்கோ. ஒன்னையெல்லாம் நான் மடியில தூக்க முடியாது. ஏமனா பிள்ளை இல்லன்னு சொல்லி ஆள் அப்படியே பெருந்துக்கிட்டே போறேன். சரி ஒன்னைய தூக்க முடியாது. பக்கத்துல வச்சு நான் கொஞ்சிக்கிடுறேன். ஆமா மன்னா என் கனவா ராஜமன்னா ஏண்டி என் ஆகக்கண்ணி பாரு கணவன் நான் இருக்கும் போது கவலை உனக்கு வேண்டாம் அம்மா. பெரிய கவலையா இருக்கு. எம்மா ஏடி அம்மனாக என்னோட வார்த்தை கணவன் நானே இருக்கும் ஏடி கை குழந்த வேண்டாம் நான் மன்னவென்ன இருக்கும்போ மன்னவென்வான் இருக்கும்போ மகராஜ வேண்டாம் அம்மா. குழந்தை என்று சொல்லி உன் கவலை கட்டைய கரைச்சிராத. சந்தன கட்டை ஒண்ணு வாங்கி கொடுத்தா அதை போட்டு உரைச்சிருக்கா இருந்து அது கரைஞ்சு போச்சா புள்ள இல்லன்னு சொல்லி. அந்த கட்டை இல்ல சந்தன கட்டையும் ஒண்ணுதான். உன் உடல் கட்டும் ஆனா சந்தன கட்டு தான். இந்த கட்டையும் குறைச்சிட்டா அந்த கட்டையும் குறைச்சிட்டா. இந்த கட்டை வந்து கருங்கட்டை. சந்தன கட்டை கூட வேற சந்தன கட்டை வாங்கிடுவேன். ஆனா உன் கட்டை கரைஞ்சது வாங்க முடியாது ஒன்னால. ராசாட்டி இந்த கட்டை கருங்காலி கட்டாது. ஆமா அதானே உலகத்திலே கொடிய நோய் என்று சொன்னால் அது கவலை என்கிற நோய் மட்டும்தான். இப்படி மருந்து சாப்பிடுறாங்கன்னு சொன்னாரு. சரி இப்ப இவரு காண உலகான வச்சிருக்காரு கருங்காலி கட்டை. ஆமா மாத்திரையா. ஆமா பிறகு எத்தனை கோடி நோய்க்கெல்லாம்
எல்லாம் மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி. ஆனா அத்தனைக்கும் குணப்படுத்திருக்காங்க பாத்துக்க நோய்கள் எல்லாம். ஆமா. ஆனா அந்த மனக்கவலை வந்துடுதுன்னு வச்சுக்கோ, ஒண்ணு செய்ய யாராலையும் குணப்படுத்த முடியாது. எலும்பு உரிக்கிறோம். ஆமா, பிறகு என்ன செய்யா, அது கடைசியில எலும்பு உரிக்கு நோயில ஒண்டி வச்சிரும். நோய் கொள்ளலாம், பேய் கொள்ளலாம், உள்ளத்திலே கவலைக்கு கவலை திருக்கப்படாது. இப்படி கவலை என்கிற நோய் வரக்கூடாதம்மா. வந்துட்டா இப்படிதான் சேரும். கவலை உன் கட்டைய கரைச்சிரும் அம்மா. ஆமா. பாரு, ஏனாக கண்ணு, ஏ கண்ணி, இந்த பாரு, ஆம்பளை பேசும்போது பொம்பளை குறுக்க பேசக்கூடாது. கேட்கக்கூடாது. உன்னை அப்படியே என்ன செய்யும் தெரியுமா? ஆமா. கட்டைய வந்து பேணணும். உன் கட்டைய அப்படி காப்பாத்துறியாங்க. போயிட்டு போனதான் என்னங்க, போய் ரொம்ப நாள் ஆச்சுல வந்து சேர்ந்திருக்கா. அப்படியா? இவரு கட்டைய கரைச்சிக்கிட்டு இருக்காரு. மர்மவ அடுத்தால உருவாக்கிட்டு இருக்கா. ஆமா ஆமா. அடுத்தால அவ கட்டைய இவ கரைச்சி எங்க உருவாக்க போதா? என்னத்த இவ சாப்பிடுறதுக்கு தான் வழி பாக்கா. நீ சொல்லிட்டேன்னா அது மாதிரி இருக்குமே, நடந்துருமே. கோட்டையில் மண் பிறந்தாலும் போட்ட புள்ளி மாறாது. ஆமா. எடியே நாகக்கண்ணி, ஏ நாகக்கண்ணி, இன்று நமக்கு என்று இறைவன் எடுத்தெழுத மாட்டானம்மா. மாட்டானம்மா. யாராக இருந்தாலும் சரிதான். சரி. அதாவது மச்சி வீட்டுக்காரி குச்சி வீட்டுக்கு வருவா, வந்துருவா. குச்சி வீட்டுக்காரி மச்சி வீட்டுக்கு வந்துருவா. மச்சி வீடு வந்துருவா. எதுக்கு? எதுக்கு? அவா புருஷனை இவா கட்டியிருக்கா, இவா புருஷனை அவா கட்டியிருக்கா. ஓ, குடுக்கல் வாங்க. ஆமா. சரி. அதனாலதான் குச்சி வீட்டுக்காரி மச்சி வீட்டுக்கு போறா, மச்சி வீட்டுக்காரி குச்சி வீட்டுக்கு வரா. தலையெழுத்தையா தலையெழுத்து. எங்கே போனாலும் எழுத்தும் நிழலும் கூடத்தான் வரும். அது பின்னாலே தான் வரும். வீட்டை மாத்தலாம், ரோட்டை மாத்தலாம். ஆமா. நீ என்ன விதி உன் தலையில என்ன எழுதியிருக்கோ, நீ பட வேண்டிய விதி பட்டே ஆகணும். ஆமா. சமயத்துல பொண்டாட்டி கூட மாத்திருவாங்க பாத்துங்க. ஏன்னா அக்காளு தங்கச்சி வாக்கப்பட்டிருப்பாங்க. ஓ அப்படி. அத கூட மாத்திருவாங்க. பிள்ளை இல்லைன்னு. அதானே, பிள்ளை இல்லைன்னு அப்படி மாத்துவாங்கம்மா. ஆமா. அதனால அம்மா ஏன் நாகக்கண்ணி, நாகக்கண்ணி ஆத்தி நல்லா ஆத்தி பச்சையா கொடுக்கணும். பச்சையா கொடுத்தா தான் கிடக்குன்னு இறங்கும். சூடா கொடுத்தா நேரம் ஆயிடுது. 2 வாரத்தை மறந்து அது. அதனால ஏன் நாகக்கண்ணி, நாகக்கண்ணி, கவலையும் உனக்கு வேண்டாம் அம்மா. இன்னுமா உனக்கு கவலை வேணா கண்ணீரை தொட. கொடுக்கிற தெய்வம் கூரைய பிச்சுக்கிட்டு கொடுக்கும். கொடுக்கிற தெய்வம் கூரைய பிச்சுக்கிட்டு கொடுத்துரும். ஐயா, உலகத்துல நம்பிக்கை தான் பெரியது. ஆமா. நம்பிக்கை இருந்தால் தும்பிக்கையான் துணை இருப்பான். நம்பிக்கையே தும்பிக்கையே ஒன்றுதான். எனக்கு கட்டாயம் நம்பிக்கை இருக்கிறது. ஆமா. கொஞ்சம் பொறுத்திருமா, கொஞ்சம் பொறுத்திரு. பொறுத்திரு. இவ்வளவு நாள் பொறுத்துட்ட. ஆண்டவன் அருள் இருந்தா 60லையும் குழந்தை கிடைக்கும். உனக்கு குழந்தை கிடைக்கும் அம்மா. ஈசன் அருள் இருந்தால் 70லையும் குழந்தை கிடைக்கும். கிடைக்கும் கிடைக்கும். நம்பிக்கை தான் முக்கியம். இருந்தாலும் 70ல கிடைச்சி எனக்கு என்னத்துக்கு மண்ணா? எடி ஏன் ஆகக்கண்ணி, குழந்தை எப்பவாவது கிடைச்சான்னு பாரு மண்ணா. அந்தந்த காலகட்டத்தில் அது வந்து பூக்கணும், காய்க்கணும், கனியணும், பிள்ளைய பெக்கணும். சரி. எனக்கு 70 வயசுல குழந்தைய பத்தி நான் என்ன செய்ய முடியும்? கண்ணி, என்ன கண்ணி? அழுது புலம்பாதம்மா. உலகத்திலே நம்பிக்கை தான் பெரியது என்று சொல்லி இருக்க. நம்பிக்கை வேணும், நம்பிக்கை வேண்டும். அந்த நாகக்கண்ணியானவள் ஆமா. மண்ணாக தெரிக்கா தோட்டத்தில் கத்திரிக்கா தோட்டத்தில் காவிரிக்க குழந்தை இல்லை, பூஜனிக்க தோட்டத்தில் பூப்பரிக்க பாலனில் நாகலோக பட்டணம் வெள்ளரிக்க தோட்டத்தில் விளையாட குழந்தை என்கிற ராஜமல் மழை பெய்த முட்டத்தில் மழை பெய்த மண்ணலே குழந்தை இல்லை. மண்ணலண்ட கையாலே மடிபிடிக்க குழந்தை இல்லை, கறிக்கரைக்கும் தேங்காய் கையேண்ட குழந்தை இல்லை, வட்டிலில் சாடம் போல் வாரி உண்ண குழந்தையில் கும்பாவில் சாடம் கூடி உள்ள குழந்தையில் கடவா ராஜமன்னா. வட்டிலே சாடம் போட்டால் வாரி உண்ண குழந்தை இல்லை, கும்பாவில சாதம் போட்டா என் கூட கூடி உண்ண குழந்தை இல்ல. ஒரே ஒரு குழந்தை இருந்தா என் கூட சாப்பிடும்லவா. மழை பெய்த முட்டத்தில மண்ணலைய குழந்தை இல்ல. எனக்கு மண்ணலைய குழந்தை இல்லையே. மண்ணலண்ட கையாலே மடி பிடிக்க
ஆமா. ஒருவேளை நீங்கள் ஏனாவது பாவத்தை செய்திருப்பீர்களா? ஐயோ, அப்பேற்பட்ட பாவங்கள்லாம் நான் ஒண்ணுமே செய்யலையே. இல்லை, உங்க அப்பா அம்மா ஏனாவது பாவத்தை செய்திருப்பார்களா? நான் ஒரே ஒரு பாவம் தான் செஞ்சேன். என்ன பாவம்? என்ன பாவம் செஞ்சேன் தெரியுமா? என்ன பாவம்? என்ன பாவம்? உன்னை கெட்டதுதான் பெரிய பாவம். ஐயோ ஐயோ, உன்னை கெட்டாம உன் தங்கச்சியை கட்டிருப்போம்னு வச்சுக்கையே, நேரம் வதவதன்னு பிள்ளைகள் கிடைச்சிருக்கு. ஓஹோ, உன்னை என்னைக்கு கட்டணும் அண்ணில இருந்து எனக்கு பாவ தோஷம். அப்படி சொல்லலாமா நீங்க? ஏன் மன்னா அவளுக்கு பிள்ளை இல்லை? எதற்காக மன்னா இருவேருக்கும் குழந்தை இல்லை? ஊழிய தலைமுறையோ மன்னா, உடையார் செய்த தீவினையோ மன்னா, எழுதியிருக்கும் தீயாருண்டோ வள்ளியோ பாவம் உண்டோ மன்னா? எதற்காக மன்னா பிள்ளை இல்லை மன்னா? பிள்ளை இல்லமா சரி, பட்டும் மாறுவர எனக்காரோடு சேர்வர அடிப்பட்டு மாறுவர அடிப்பட்டு மாறுவர மனிதரோடு சேர்வர இரிசிபட்டம் எப்போ மன்னா மாறும்? பட்டம் எப்போ சுவாமி மாற போகுது? நான் இனத்தாரோடு என்று மன்னா சேருவேன் மன்னா. சாலையில் ஒரு மரம் சாதிக்காக ஆய்க்கும் மரம், காய்க்கும் மரம் காய்க்கும் மரம் சாதிக்காக ஆயாமல் சனட்டிலையும் தாழ்வானே, ஏலக்காக ஆயாமல் எனத்திலையும் தாழ்வானே. நம்ம இனத்தாருக்கெல்லாம் நம்ம தாழ்வாயிட்டோமே. எத்தனைதான் நமக்கு சொத்து சுகங்கள் இருந்தால் கோடி கோடியா பொன்பொருள்கள்
இடத்துல இருந்துட்டாலும் உங்க தேவி நான் நாகக்கன்னியானவள். என்ன பெத்தாக ஈஸ்வரி என்னம்மா உங்க மனைவி நான் பாதவழி போன போது அடுத்தவனுக்கா பொண்டாட்டின்னு சொன்னேன். சில பேர் சொல்லுவாங்க நம்ம பொண்டாட்டிப்பாங்க. நான் என்ன அடுத்தவன் பொண்டாட்டினா சொல்ல நம்ம பொண்டாட்டி தான். நம்ம பொண்டாட்டின்னு சொல்லக்கூடாது. பிள்ளைகளை வந்து பங்கு போடலாம். ஆனா என்னடா ராஜமன்னா ராஜமன்னவா உங்க தேவி நான் நாகக்கன்னியானவள். பாதவழி போனாலும் ஏன்னா போற பாரு ஏ பாதகட்டி கரிமுடிவா என்னைக்கு அந்த மனிதனுக்கு வாங்கப்பட்ட பாதவத்தி அவளை போய் கைப்பிடிப்பாரா? நாகராஜ எப்பேற்பட்ட மனுஷன், நல்ல மனுஷன், நல்ல குணம் படைத்த மனுஷன். இந்த பாதவத்தி என்னைக்கு கைப்பிடிச்சாரோ சண்டாலிய என்னைக்கு தொட்டாரோ அன்னைக்கே கெட்டு போயிட்டான். ஏன் பாதகத்துக்கு எவ்வளவு மினுக்க பாரு. பிள்ளை இல்லாத மாதிரியா வாரா? பிள்ளை இல்லாத கவலை அவளுக்கு கொஞ்சமாவது இருக்கா? கட்டையில சூடு இருந்தா இப்படி எல்லாம் பிடிக்கிட்டு வருவாளா? அப்படின்னு பாதகட்டி என்கிறார்கள். சந்தையில போனா ஏன் சண்டாலிங்கிறா? சண்டாலின்னு சொல்றாங்க. இரிசி என்கிறா, மலடி என்கிறா. என்னைக்கு மன்னா இரிசி மட்டும் மாறும். எப்ப மாறப்போதும் மன்னவா? நான் இனத்தாரோடு என்று மன்னால் சேருவேன். இனத்தாரோடு எப்ப சேர போற மன்னவா? மலடி பட்டம் மாறுவதப்பம் மனிதனோடு சேர்வதப்போ எடி அழுது புலம்பாதாடி. என்ன எழுதா குறைக்கு அழுதால் தீருமா? தீராதுலா தீராதுலா. உன் எழுத்து தலையெழுத்து பிரகாரம் தான் உன் வாழ்க்கை இருக்கும். அன்றைக்கு எழுதவள் இன்றைக்கு நமக்கு என்று ஒருபோதும் அடித்தெழுத மாட்டான். அழித்தெழுத மாட்டான். விடிய விடிய கண்ணீரை வடிச்சாலும் என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். நம்ம தலையில என்ன எழுதிருக்கோ அதான் நம்ம நடக்கும். அப்படியா? ஆமா. ஏன் நாகக்கண்ணி நீ அழுது புலம்பாட நல்ல ட்ரை பண்ணு. வருந்தினால் வராது ஒன்றில்லை ஏன் சொல்லிட்டான். முடியுமியா? உன்னால முடியுமியா? பண்ணு, ட்ரை பண்ணு. ட்ரை பண்ணுக்கோ. நீ ட்ரை பண்ணாதான் உனக்கு ரெண்டாவது கல்யாணம். அப்படியா? முடியல முடியல அப்படி சோர்ந்துராத. அப்ப உனக்கு கல்யாணம் கிடையாது. வேண்டாமா? கல்யாணம் ஆதியே விட்டு போச்சு. அப்படியா? சரி. எனக்கு அடவா ராஜமன்னா ஒன்று நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க சொல்லுங்க. ஐயா என்ன என்றுதான் கைப்பிடித்தீர்களோ? சரி. என்ன அங்க வர முடிய இல்ல, அங்க என்ன ஹேர் ஸ்டைல தடை விடுத? முடி ஊந்துகிட்டே வந்து அப்படியா? அதான பார்த்து. சரி. அதனால ஏன் நாகக்கண்ணி வேண்டாம் பாவம். ஏன் நாகக்கண்ணி நீ குடத்து கொட அடிக்க படிச்சல? கொடை அடிக்க படிச்ச? அவளை கொடை எடுக்க சொல்லி நீ சாயி சொல்லாமல? ஏன் நாகக்கண்ணி கட்ட அடிக்க கூட நீ லாய்க்கு கிடையாது. அதானே எதுக்கும் நீ சரிப்பட்டு வர மாட்டார். ஏன் நாகக்கண்ணி அதாவது குழந்தை கடவுள் அருளாலே நமக்கு கிடைக்கும். அம்மா இறைவனுடைய அருளாலே நமக்கு கண்டிப்பா பிள்ளை கிடைக்கும். அம்மா இங்க பாருங்க பெரியம்மா எவ்வளவு பேசுறாங்கன்னு பாரு. செய்வாங்கம்மா அது வந்து சாமியை சீக்கிரம் பெற செஞ்சுட்டா நான் போயிடும்ல அப்படிங்க. பெரியவங்க அப்படிதான் பேசுவாங்க. பார்த்தாலான நாகக்கண்ணியானவள் எனக்கு அடவா ராஜமன்னா என்று என்னை கைப்பிடித்தீர்களோ அன்றையில இருந்து எனக்கு குழந்தை இல்ல. எனக்கும் பிள்ளை இல்ல. அதனால உங்களுக்கு ஏ ராசா, ஏ மன்மத ராசா, உங்களுக்கு இரண்டாம் தரமாக ஒரு பெண்ணை பார்த்து மனம் முடித்து வைக்கட்டா? நல்ல புத்தியே வந்திருக்கு. அப்படியா? சரி சடக்குன்னு போய் ரொம்ப லேட் பண்ணாத. சரி. உங்க சித்தம்மா ஒரு பிள்ளை இருக்காரு. என்ன பிள்ளை? அந்த பிள்ளை. அம்மா அந்த பேர் என்ன பேரு? அந்த முத்து குண்டு முத்து முத்து முத்து. அவள காலகாலத்துல என்ன கல்யாணம் முடிச்சு வச்சிரு. சரி. ஆமா. குண்டு லேட் பண்ணிரா தங்க. அப்படின்னு இருந்துட்டு எழுந்திருக்க முடியாத நீ சொல்ற. சரி. ஆனா அந்த நாகக்கண்ணி நாகராஜன் என்ன சொல்றாரு? என்ன சொன்னாரு? ஏடி என் நாகக்கண்ணி தங்கமே இந்த காலத்துல உன் முகம் இருக்க திருப்பு, இந்த பக்கம் திருப்பு, எவ்வளவு ஒரு அழகு இருக்கிறது. கோடி பொண்ணை கொடுத்துட்டாலும் உன் குணத்த மாதிரி எனக்கு ஒரு பொண்டாட்டி கிடைப்பாளா? கிடைப்பாளா? 1000 பொண்ணை கொடுத்துட்டாலும் உன் அழகு மாதிரி எனக்கு மனைவி அமைவாளா? கிடைக்குமா? கிடைக்குமா? நாகக்கண்ணி கோடி பொண்ணை கொடுத்துட்டாலும் கொடுத்துட்டாலும் உன் குணத்தை போல கிடையாதம்மா, கிடையாதம்மா, உன் குணத்தை போல கிடையாதம்மா, கிடையாது.
தக நான் அள்ளி ஒண்ணு கொடுத்திட்டாலும் அழகு போல கிடையாதம்மா ஏடி அம்மனாக கண்ணி லட்சம் பொண்ணு கொடுத்திட்டாலும் லட்சம் பொண்ணு கொடுத்திட்டாலும் லட்சணம் போல கிடையாதம்மா லட்சணம் போல கிடையாதம்மா கிடையாது ஏனாக கண்ணு டிக்கி 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 வாட் ஓட் ஓட் அது வேண்டாமா கட்டழகினாக ஈசனுடைய அருள ஈசனுடைய அருள ஏந்தும் குழந்தை கிடைக்கும் அம்மா என்ன அழகான குழந்தை நமக்கு கிடைக்கும் அம்மா கவலை வேண்டாம் அம்மா கவலைப்படாத கவலைப்படுத கோடை பொண்ணை கொடுத்துட்டாலும் உன் குணத்தை போல கிடைக்குமா உன்னுடைய குணத்தை மாதிரி எனக்கு இன்னொரு பொண்டாட்டி கிடைப்பாளா நான் லட்சம் பொண்ணை கொடுத்துட்டாலும் லட்சணம் போல கிடைக்குமா லட்சணம் மாதிரி எனக்கு ஒரு மனைவி அமைவாளா தங்க அழகு எதற்கம்மா உன்னுடைய அழகு வேண்டாம் எனக்கு வேண்டாம் உன்னுடைய குணம் மட்டும் எனக்கு போதும் எவ்வளவு கோடி கடை வாங்கினாலும் சரி என்னத்தை வித்துனாலும் என் கடனை அடைக்க வத்தியா உன்னே மாதிரி ஒரு குணம் கிடைச்ச மனைவி கிடைச்சாலே கோடி குணம் தான் பெரிய குணம். ஆமா எடையே நாகக்கண்ணி என்னங்க ஒன்று சொல்கிறேன் நீ கேளம்மா. ஒண்ணு இல்ல ரெண்டே சொல்லுங்க நான் கேட்கிறேன். நம்ம குழந்தை குழந்தை என்று சொல்லி ரெண்டு பேரும் கவலைப்பட வேண்டாம். இரண்டு பேர்களுக்கும் சரி அதாவது நீ என்ன செய்வ யாருக்கும் இல்லை என்றே சொல்ல மாட்டேன். நான் அவ்வளவு கோடி தர்மம் பண்ணி இருக்கேனே நானும் யாருக்கும் இல்லை என்றே சொல்ல போறது இல்ல. டீ கடைக்கு போனா 10 பேருக்கு டீ வாங்கி குடிக்கல உங்களை சுத்தி 10 பேர் சுத்துதாங்க. அப்ப நாம இருந்தும் சொத்து சொகுகள் நிறைய இருக்கு. அதனால நம்ம தர்மம் கொடுப்போமா? தர்மம் கொடுத்தா பிள்ளை கிடைக்குமா? இட்டுண்டால் செல்வம் தட்டுண்டாலும் போகாடு இறக்குற கிணறு ஊரும் அம்மா. சும்மா இருமா நீ வேற போன உடனே இறக்குற கிணறு ஊருன்னு சொல்லிட்டேன். கம்புக்காரர் ஒரு வீட்டுல போய் புண்ணாதுல போய் கிணத்த புள்ள தண்ணிய புள்ள ஒத்த வச்சுட்டாரு. கடைசியில ஊருன்னு இன்னொரு ஊர்னு போனாரு. கோடி கணக்கில பொண்ணு இருந்தாலும் கொடுக்கிறோம் என்கிற மனசு இருந்தாதான் தர்மம் தலை காக்கும் அம்மா. கொஞ்சம் பார்த்து இறக்கணும்யா. அப்ப நம்ம தர்மம் கொடுப்போமா? சாமி எப்ப பிறக்குன்னு கேளுங்க. எப்ப அவங்க வரும்போது தான் பிறகு சிறுமணி கேளு. சரி ஒரு நிமிஷத்துக்கு
பிள்ளையாரை பிடித்து வைத்து அப்ப பார்த்தாலும் அதிபராசக்தியானவள் நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் நீங்கள் வரத்தை கொடுத்தே நீங்கள் ஆக வேண்டும். ஏ பார்வதி, நாகராஜன் நாகக்கண்ணி என்ன பாவம் செய்தார்களோ, என்ன பாவத்தை பண்ணி தொலைச்சாங்களோ, இவர்களுக்கு குழந்தை வரம் கொடுப்பதற்கு என்னால முடியாது, ஒருபோதும் முடியாது. ஏ சக்தி, நாகராஜன் யார் தெரியுமா? யாரு? புராண ஜென்மத்திலே பாவத்தை செய்திருக்கிறார்கள். என்ன பாவம் அப்படி செஞ்சா? இவர்களுக்கு குழந்தை வரம் கொடுப்பதற்கு என்னால் முடியாது, சுவாமி ஈசனால் முடியாது, மூவரால் முடியாது, முடியாது, ஆதிபர சக்தியால் அவரால் முடியாது, ஆண்டவனால் முடியாது, என்னால் முடியாது, முடியாது.
இல்ல பையில இருக்கிறதா? என்ன இருக்கு? குழந்தை என்பது கடவுளா பார்த்து கொடுக்கணும், இறைவனா பார்த்து கொடுக்கக்கூடியது. ஆறுங்கறிவில் அமைத்தபடி இது ஆண்டவன் கட்டளை அம்மா. ஆமம்மா. இன்னாருக்கு இன்னார் என்று இன்னோர் என்று இறைவன் எழுதி வைப்பார் அன்று. தேவன் அன்றே எழுதி வைத்திருப்பார். கடவுள் அமைத்து வைத்த மேடை ஆமா, அது கல்யாண மேடை. கடவுள் எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கையை கொடுத்திருப்பார் அம்மா. எங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கான் பாத்தியா? சரி, இவர்களுக்கு குழந்தை கொடுப்பதற்கு சரி, அதாவது போன ஜென்மத்திலே பாவம் செய்தவர்களுக்கு சரி இந்த ஜென்மத்தில் இல்லை என்னது குழந்தை. குழந்தை செல்வம், குழந்தை செல்வா. போன ஜென்மத்தில் புண்ணியம் செய்தவர்களுக்கு புண்ணியம் செய்தவருக்கு இந்த ஜென்மத்திலே பிள்ளை. கண்டிப்பா பிள்ளை உண்டு. அப்ப நீ போன ஜென்மத்துல என்ன செஞ்சன்னு யாருக்கு தெரியும்? நீ என்ன பாவத்தை பண்ணினியோ, நான் என்ன பாவத்தை பண்ணனோ. போன ஜென்மத்துல எப்படி பிறந்தோம்னு யாருக்காவது தெரியுமா? யாருக்குன்னு தெரியும். அப்படிலாம் தெரிஞ்சிருந்தா இந்த ஜென்மத்துல புண்ணியத்தை தேடிடலாமே. எம்மா, ஏ பார்வதி, நாகராஜனுக்கும் நாகக்கண்ணைக்கும் இவர்களுக்கு கணக்கில் பிள்ளை இருந்தா சரி, கணக்குல பிள்ளை இருந்தா கொடுக்கலாம். கணக்கு என்ன கணக்குல, எந்த கணக்குல பிள்ளை இருக்கணுங்க? அதாவது கைலாச கணக்கு. ஓ, கைலாசத்துல யார்கிட்ட இருக்கு அந்த கணக்கு? இல்ல, நம்ம கணக்கு வந்து வீட்டு கணக்கு. ஆமா, நம்மட்டலாம் இருக்கு பாத்துக்கோ ஒரு ஜாதக கணக்கு வீட்ல. ஆனா எல்லாருடைய தலையெழுத்தும் சரி, நாம தலையெழுத்து. ஆமா, நல்லோர் கணக்கு, தீயோர் கணக்கு, தீயோர் கணக்கு, இல்லாதவர் கணக்கு, பொல்லாதவர்கள் கணக்கு, ஆமாம்மா, நாட்டு கணக்கு, உலக கணக்கு. சரி, இங்க இருக்கக்கூடிய எல்லோருடைய தலை எழுத்தும் எல்லோருடைய தலையெழுத்து யார்கிட்டமா இருக்கிறது? சித்திரபுத்திரன் ஐனார் கையில் இருக்கிறது. ஓ, நம்ம மேல விட்ட அண்ணன் சித்திரபுத்திரன், சித்திரபுத்திரர். அந்த நயினார் கிடையாதுயா. எந்த நயினாரு? இவர் வந்து கைலாசத்து நயினார். ஓ, இவர் கைலாசத்துல இருக்கக்கூடிய சித்திரபுத்திர நயினாரு. சித்திர மாசையிலே சித்திரா பௌர்ணமி என்று பிறந்தாரா. யாரு இந்த சித்திரபுத்திர நயினாரு? நயினாரு. இவருக்கு நயினார் நோன்பு என்பது வரும். ஆமா, அதான் அவருக்கு பிறந்த நாள். ஓ, அன்னைக்கு தான் அவருக்கு சித்திர பிறந்த நாள். சித்திர மாசத்துல வரும். ஆமா ஆமா. எல்லாரும் என்ன செய்ய தெரியுமா? அவள் நினைத்து சாப்பிடணும். நானும் அப்படித்தான், நீ சொல்லிட்டேன்னு அவளை நினைச்சு சாப்பிட்டேன். சரி, கடைசில புருஷன் அடிக்க வந்துட்டான். ஐயா, சித்திரா பௌர்ணமி என்று நயினார் நோன்பு வரும். எனக்கு காலையில எழுந்திருச்சு நல்ல எண்ணெய் தேய்ச்சு குளிச்சு, செக்கெண்ணெய் தேய்ச்சு குளிக்கணும். நல்லெண்ணெய், நல்லெண்ணெய், எண்ணெய தேய்ச்சு குளிச்சுட்டு அவள் நினைத்து சாப்பிட்டு, அவள் நினைத்து, அவள் நினைத்து, அவள் நினைத்து சாப்பிட்டு, ஐயா, ஏ சித்திரபுத்திரன் ஐனாரே, ஏ சித்திரபுத்திரா, ஒருவேளை நம் பாவத்தை செய்தாலும் ஏ சித்திரபுத்திரன் ஐனாரே, எங்க அணக்க கொஞ்சம் தள்ளி எழுதி வை. ஒரு 10-15 வருஷத்துக்கு தள்ளி போடு ஐயா. இன்னும் கொஞ்சம் கடமை இருக்கு. நிறைய கடமை இருக்கு. கொஞ்சம் இல்ல, நிறைய இருக்கு. நிறையலாம் வேண்டாம், கொஞ்சம் போதும். கொஞ்சம் போதுமா? போதும். ஐயோ, ரொம்ப நாளைக்கு வாழணும்னு ஆசைப்படாத. அதானே அதானே ஒரு நற்ப ஆசைதான். ஆசைதானே. கொஞ்ச காலத்துக்கு இருந்தாலும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும். வாழ்க்கை எங்க சந்தோஷம்? சந்தோஷமே இல்ல பாத்துக்கப்போ என்று நயினார் நோன்பு அன்னைக்கு நம்ம வேண்ட வேண்டும். சரி, அந்த நயினார் சித்திரபுத்திர நயினாரை தேடி, ஏ சித்திரபுத்திரா, நாகராஜனாக கண்ணி, இவர் கணக்குல குழந்தை இருக்கா இல்லையா அத பாக்கணும்ல. உடனே சித்திரபுத்திர நயினாரு ஏட்ட தேடுதாரு. சரி, அது எங்க இருக்கு? எங்க இருக்கு? 3333வது பக்கம். ஆமா, அவர் ஒவ்வொரு ஏண்டா எண்ணித்தானே மார்க்கும் போது கைலாச வாசலில் சித்திரபுத்திர நயினார், ஏ சித்திரபுத்திர நயினார் கணக்கெடுத்து வாங்குவோரே, போட் 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 ஆடு தக்க தக்க. ஐயா, 300 ஜென்மத்தில்
நாக்கு. நாகராஜனுக்கும் நாகக்கண்ணியும் சரி. முன்னொரு ஜென்மத்திலே அம்மா வேடனும் வேடச்சியுமாக பிறந்து பச்சை பறவைகளை கழுத்து திருவி கொண்டார்கள். கொண்டுட்டாங்க. அந்த பாவம் தான் இப்ப சுத்தி பிடிச்சு இவங்களுக்கு குழந்தை இல்லாம திரிகிறார்கள். இல்லாம இப்படி இருக்கு. தானே பட்டுமான சூழ்வாக ஆனம் போட்டு கொண்டடா ஆனை கொன்றே தோஷம ஆனை கொன்றே தோஷம மதலை எதுவும் இல்லையே தக்கத்தா தக தக பட்டமானம் சூழ்மானை வானம் போட்டு கொன்றார்கள். இந்த மான கொண்ட தோஷமானது வயிற்றுல இருக்க மான் இருக்கே செனமானு 10 மாத சூழ் மானு அட போட்டார் இந்த நாகராஜன் பானத்தை கொண்டு போடுறா கொண்டுட்டாரு. தாய்மானவும் இறந்தது. போட்டது ஒரு பானம் போனது 2 உயிர். இந்த மான கொண்ட தோஷம் மதலையே இல்ல. இவர்தான் இந்த பாவத்தை செய்தார். நாகக்கண்ணி சும்மா இருக்கலாம்ல. அவ மறுத்து பட்சியாக பிறந்து கரும அழிப்பதற்கு கருமருந்து கொடுத்திருக்கிறார். நல்ல தொழில இப்படி கவலைப்படுத்திருக்காங்க பாதவத்தி. இவளுக்கு குழந்தையே ஒருத்திக்கு கொடுத்தாலும் பரவாயில்லையே. ஒரு இவள மாதிரி வாழ்க்கையில கஷ்டப்பட்டவர்களுக்கு பூரா வாழ்க்கை கொடுத்திருக்காங்க. யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களாம் எங்க பக்கத்துல வாங்க. அதே ஒருத்துக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல. ஒரு ஊருக்கே கருமருந்து கொடுத்திருக்கிறா. ஊருக்கே கருவளித்திருக்கிறா. கருமருந்து கொடுத்ததினால கை குழந்தை இல்லை ஐயா. கிடையாது கிடையாது அல்லவா. உருமருந்த கொடுத்ததினால அவளுக்கு உருவே சனிக்காடு என்று இவளுக்கு பாவ தோஷங்கள் இருக்கிறது. 3 பிறவி பிறந்தாலும் முடிதறிக்க குழந்தை இல்லை ஐயா. நாகராஜனுக்கும் நாகனுக்கும் போன ஜென்மத்துல தான் இந்த பாவங்களை பண்ணிருக்காங்க. இந்த ஜென்மத்துல உங்களை நினைத்து 12 வருட காலமாக தவம் இருந்தாங்களே. சரி அந்த பலனுக்கு இப்ப தகுந்தாப்போல ஒரு பிள்ளை கொடுக்கலாம்ல. 7 ஜென்மத்துக்கும் 21 தலைமுறைக்கும் ஏந்தும் குழந்தையே இல்லை. அந்த பாவம் அது வரைக்கும் இருக்கு. பகவானே ஒன்னு சொல்றேன் கேளுங்க. என்னங்க? நாகராஜா நாகன்னைக்கு பிள்ளைய கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. சரி உங்க கூட கைலாசம் வர மாட்டேன். கடவுள் மனைவி என்று வாழ மாட்டேன். ஐயோ நாக்க புடுங்கிருவேன். நல் உயிரை மாத்திடுங்க பார்வதி. அப்படிலாம் சொல்லக்கூடாது. 3 பிறவி பிறந்தாலும் முடிடறிக்க குழந்தை இல்லை. 4 பிறவி பிறந்தாலும் ஆடாத குழந்தை இல்லை. ஆமா நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் ஆமா குழந்தை செல்வமே இல்லை. பார்வதி பிடிவாதம் பிடிக்கிறார். ஆமா குழந்தை கொடுத்தே ஆகணும். என்ன தெரிந்தாலும் பெண் அல்லவா. அதனே போன ஜென்மத்தில செய்த பாவத்திற்கு இப்ப என்ன செய்வார்கள்? இப்ப என்ன செய்ய முடியும்? பார்வதி பார்வதி ஆனா பிறந்த மனுஷன் பேசும் போடும். பெண்ணா பிறந்தவன் குறுக்க பேசக்கூடாது. பேசக்கூடாது. அப்ப ஆண்டவனுக்கு கோபம் வருகிறது. மிஞ்சினா கெஞ்சினா மிஞ்சிர. ஆமா பெண்கள் எல்லோருமே அப்படித்தான். அப்படித்தானே மிஞ்சினா கெஞ்சுவார்கள், கெஞ்சினா மிஞ்சுவார்கள். கணவன் போய் நின்னுக்கிட்டு அம்மானு கூப்பிட்டான்னு வச்சுக்கோ. என்ன என்ன அப்படின்பா. சரி அதே இங்க இருந்து போற மனுஷன் என்னங்க மிஞ்சினா கெஞ்சுவா கெஞ்சினா மிஞ்சுவா. பிள்ளை இல்லாத அரசனுக்கு ஆதிபரா சக்தியானவை. அம்மா பிள்ளை இல்ல அரசனுக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும். மடலை இல்ல அரசனுக்கு மகளாக நீ பிறக்க வேண்டும். மாரியாக பிறக்க வேண்டும். பிறக்க வேண்டும். மாநிலத்தை ஆள வேண்டும்.
சந்தோஷமாக ஆளவாய் ஆமா உச்சினி மாகாளியா பிறக்க வேண்டும் பிறக்க வேண்டும். ஆமா வடக்குவா செல்வியாக நீதான் பிறக்க வேண்டும் துர்க்கை அம்மனாக பிறக்கணும் முப்புநாடி முட்டார் அம்மனாக ஆமா திரிபுர சுந்தரியாக பிறக்க வேண்டும். உலகை ஆள வேண்டும் பகவான் கொடுத்தால் அது கொடுத்ததுதானே ஆமா என்ற ஆடி பார ஆமா ஏ சக்தியாவே ஏ ஆயிரத்தெட்டு ஆமா சொருவம் கொள்ள எட்டு நல்ல ஆமா சொருவத்தில ஆமா 8 நல்ல கலசமாகி ஆமா வாருமையா ஆமா ஏ நாகராஜா ஏ நாகராஜா நாகராஜன் வாரும் வாரும் உனக்கு 8 கலசத்தை நான் உடைக்கிறேன். இருக்கிறேன். பார்வதி பாம்புகளுக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும். சரி சக்தியானவள் ஆமா சர்ப்பங்களுக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும். பிறக்க வேண்டும் இதுதான் அவளுக்கு ஒரு சாபம் அம்மா. சாபத்தை கொடுத்தாரு பரவசரி 1008 சொருவத்தை எடுத்து 8 சொருவம் கொண்டு ஆமா அமிர்த கலசத்தில் அடைத்து அதிலே அடைத்து நாகராஜ நாகக்கண்ணே ஆமா 8 கலசத்தை வாங்கிக் கொண்டு அப்படி வாங்கி கொண்டு இந்த மாணிக்க புற்றதில ஆமா 41 ஒரு மண்டலம் பூஜை செய்து வரக்கூடிய நாளையில நாளையில் 8 கலசங்களும் ஒன்றோடு ஒன்று உரசுகிறது. உரசுகிறது 8 முட்டைகளாகி ஆமா இந்த குறிச்சி குளத்தில் இருக்கா என் சந்தனமாரி என் சந்தனமாரி துர்க்கை அவள் உச்சினி மாலி துர்க்கை வடக்குவா செல்வி வணக்குவா செல்வி அம்மா 8 பேரும் எப்படி பிறந்து வருகிறார்கள் எப்படி பிறக்கிறா ஒன்னாமேடு முட்டையில முட்டையில சந்தனமாரி சந்தனமாரி பிறந்து கருமாறி கருமாறி பிறந்து
மலரை கைப்பிடித்து வாரா அம்மா சந்தனமாரியே அம்மை வந்து பிறக்குதம்மா அம்மா சந்தனமாய் அம்மா சந்தனமாரியே அழகு சந்தனமாரி அம்மா சந்தனமாரியே இங்கி வந்த பாறையில அம்மா சந்தனமாரியே இங்கி வந்த பாறையில அம்மா சந்தனமாரியே தாயே சந்தனமாரியே ஆடி. கச்ச மேல கச்சே கட்டி ஐயா வைரவ சுவாமி ஐயா வைரவ சுவாமி அழகு வைரவ சாமி அழகு வைரவ சுவாமி கருங்கச்ச சொங்கில் வைத்து ஏதோ கருங்கச்ச சொங்கில் வைத்து ஐயா வைரவ சுவாமி ஏ ஐயா வைரவ சுவாமி வைரவா ஐயா ஓடியா ஏ தூக்கி வைக்கும் கால்களுக்கு ஐயா வைரவ சுவாமி ஐயா வைரவ சுவாமி தீப்பு சல்லடமா ஐயா வைரவ சுவாமி சல்லடமாங்குள்ளாமா ஆண்டவன் வைரவ சுவாமி ஓடியா அந்த வைரவ சுவாமி ஏ வைரவ சாமி ஆண்டுக்காரன் வைரவரே கச்ச மேல கச்ச கட்டி ஓடியா ஓடியா கருங்கச்ச சொங்கில் வைத்து வைரவா வைரவ சுவாமியோடு ஓடியா ஓடியா மகனான வைரவரும் ஆதாளி போடுவார அக்கா அழகா வேலையான வேலையா சந்தனமாரி வேலையான சமயமையா ஓடியா வைரவ சுவாமிக்குத்தான் முன்புறத்து சொங்கிலில ஏய் வைரவா ஓடியா ஓடியா வைரவ சுவாமி ஐயா சுவாமி ஐயா ஆதாளி போடுவாரா ஏய் சவுக்கைய கையிலெடுத்து மாரியம்மா வாசலில சந்தனமாரி வாசலில வைரவ சுவாமி ஐயா வைரவா ஆதாளி போடுவாரா ஓடியா ஓடியா வெள்ளி பீடி ஏறுவா ஏய் விளையாடு வீச்சருவா ஏய் தங்க பீடி ஏறுவா ஓடியா ஓடியா நானானு வீச்சருவா வைரவா வைரவ சுவாமிக்கு தான் ஓடியா ஓடியா ஆதாளி போடுவாரா காச்சினாயும் பூச்சினாயும் கைப்பிடித்து மாறாரு வைரவா வைரவா கூடாதி மகனான ஓடியா ஓடியா கண்டகாலி மகனான சந்திரமாரி மகனான ஓடியா ஓடியா வைரவ சுவாமி ஐயா வைரவா வேலையான வேலையா ஏய் ஏ வைரவா வைரவ சாமி ஓடியா ஓடியா பணம் பாடுவாரா ஆதாளி போடுவாரா முன்புறத்து சுங்கிலில வைரவா மூர்த்தி அச்சரமா ஓடியா ஓடியா முன்புறத்து சுங்கிலில வைரவா வைரவா தேவனோட அச்சரமா ஆடுவாரம் பாடுவாரா வந்துட்டார் வந்துட்டார் வந்தன மாரியம்மா வாசலில கொழுவிருக்கும் ஏய் வண்டிக்காரர் வைரவரே வைரவ சுவாமிக்கு தான் ஓடியாரு ஓடியாரு ஆதாளி போடுவாரா கச்ச மேல கச்ச கட்டி கருங்கச்ச செயல் வைக்கும் ஏய் வெள்ளி பேர் ரம்படுத்தும் ஓடியா விளையாடி வாராரே தங்க பேர் ரம்படு தாய் தானகுடி சொல்லுவாரா ஏய் சந்திரமாரி வாசலில அட்டகாலி வாசலில வைரவ சுவாமிக்கு தான் ஐயா 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 வேலையான வேலையா விளையாடு சமயமையா அழகு சந்தனமாரி அம்பிகையானவள் அட்டகாலி 8 பேர்களும் ஆமா வைரவ சுவாமியோடு ஆமா என் தாயான அழகு சந்தன மாரியம்மா மாரியம்மா வாசல்ல உச்சினி மாகாளி ஆமா வடக்குவா செல்வியோடு ஆமா திரிபுர செல்வி அம்மன் முட்டாரம்மன் முப்புடாதியோடு உப்புடாதியோடு அட்டகாலி 8 பேரும் பிறந்தோ வருகிறார்